இன்னைக்கு நம்ம சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, லைக் ஹவு ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவோம்னா, ட்ரேடர்ஸ் வந்து மணி மேக் பண்ணுறாங்க. அது வந்து பை ஆர் செல் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தினால நமக்கு வந்து அந்த ட்ரேடிங் நடக்குது. அதை தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லுவோம். அண்ட் அந்த பை விஷயம் செல் அந்த வாங்குறது வந்து நம்ம மோஸ்ட்லி ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு முன்னாடி வாங்குவோம். அண்ட் விற்கிறது அது கீழே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விற்றுருவோம். இதுதான் யூஸ்வலாக நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லக்கூடியது. இதுவே இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதில் வந்து நிறையா என்டிட்டிஸ் இருக்குது. லைக் என்டையர் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதில் டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அந்த டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் மூலமாக தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பையர் எடுத்துக்கலாம். அந்த பையர்ட்ட இருந்து புரோக்கர் ஒன் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகும். அண்ட் அவங்ககிட்ட இருந்து என்எஸ்சி ஆர் பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க கிட்ட போகும். அப்புறம் அங்கேருந்து திரும்ப புரோக்கர் டூக்கு போகுது. அந்த புரோக்கர் யாரோடது அப்படின்னா செல் பண்ணுறவங்களோட புரோக்கர். ஸோ அவங்ககிட்ட இருந்து லாஸ்ட்டாக செல் யார் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட போகும். இதுதான் சும்மா ஒரு என்ன சொல்கிறது, லைனாக வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் மாதிரி. இதில் நம்ம எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெக்னிக்கலாக பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லர் இருக்காங்க, இதில் புரோக்கர். செல்லர்ட்ட இருந்து புரோக்கர் கிட்ட போகுது அண்ட் புரோக்கர்ட்ட இருந்து எக்ஸ்சேஞ்ச் கிட்ட போகுது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, பையர்ட்ட இருந்து புரோக்கர் ஒன், புரோக்கர் ஒன்ல இருந்து என்எஸ்சி ஆர் பிஎஸ்சி, அதை தான் நம்ம எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். இது வந்து இப்படி மாற்றியும் கூட போடலாம். அண்ட் இதில் வந்து அந்த செல்லர் செல் பண்ணும்போது மணி வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போகுது. இதுக்கப்புறம் போகிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பையர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகுது. செட்டில்மெண்ட்டுங்கிறது என்னன்னா, பையர் வந்து அவங்க பை பண்ணும்போது அவங்க இதுலேருந்து காசு போகும். அண்ட் செல்லர்ஸ்க்கு அங்கேருந்து காசு திரும்ப அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரும் இல்லையா, அதுதான் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் பிகின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து பை ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து நமக்கு அதே மாதிரி புரோக்கர் கிட்ட போகுது. அண்ட் புரோக்கர்லேருந்து எக்ஸ்சேஞ்ச் கிட்ட போகும். அப்படியே திரும்ப செல்லிங் போயிடும். இதுதான். இதுக்கு இடையில நமக்கு வந்து டிமெட் அக்கௌண்ட்ல இருந்து செல்லர்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து நமக்கு டைரெக்ட் ஆகும். அதாவது இப்போ நம்ம பை பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து பை பண்ணிடலாம். பட் செல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு உடனே அக்கௌண்ட் வராது, அக்கௌண்ட்டுக்கு மணி வராது. அது யூஸ்வலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அது தெரிஞ்சிருப்பீங்க. அந்த அந்த ஒரு டைரக்ஷன் தான் செல்லர்ஸோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து போகிறது. அண்ட் இதுக்கு கிளியரிங் கார்ப்பரேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸை வந்து பையர்ஸோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு செல் பண்ணுவாங்க, அதாவது அனுப்பி வைப்பாங்க. இது நம்ம வந்து கொஞ்சம் ஜேர்னியாக பார்க்கலாம். அதாவது ஒரு சிங்கிள் ட்ரேடுக்கு எப்படி ஜேர்னி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு புரோக்கர். அதில் வந்து நிறைய கார்ப்பரேட் இருக்குது. லைக் அந்த ஒவ்வொரு ட்ரேட்லேயுமே லாட்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் என்டிட்டிஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ரியல் லைஃப்லன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, பேசிக் திங்ஸ் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா புரோக்கர்லேருந்து கார்ப்பரேட் என்டிட்டிக்கு போகும். அண்ட் அது வந்து ஃபுல்லாமே ஒரு ட்ரேடிங் மெம்பராக ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய ட்ரேடிங் மெம்பர். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு மேலே நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அதுதான் என்எஸ்சி ஆர் பிஎஸ்சின்னு சொல்கிறோம். அண்ட் இதில் வந்து புரோக்கர் கிட்ட இருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது. அந்த எக்ஸ்சேஞ்சஸ் தான் நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறது. இதில் ஒரு புரோக்கரோட சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது புரோக்கர்ல இருந்து நமக்கு என்னெல்லாம் சர்வீஸ் கிடைக்குது அப்படின்னா, அசஸ் டு மார்க்கெட்ஸ். மார்க்கெட்ஸ்னாலே நமக்கு பை பண்ணுற ஆப்ஷனும் செல் பண்ணுற ஆப்ஷனும் கிடைக்கிறது தான் நம்ம வந்து சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். அடுத்தது மார்ஜின் ஃபார் ட்ரேடிங். அதாவது ட்ரேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ மார்ஜின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து கிடைக்கிறது அந்த சர்வீசஸ் ஆஃப் புரோக்கரில் வரும். அண்ட் சப்போர்ட் டு கால் ஆர் ட்ரேட், அதாவது ட்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கால் பண்ணி கேட்கலாம். அதை யார்கிட்ட கேட்போம் அப்படின்னா புரோக்கர்ஸ் கிட்ட தான் கேட்குறோம். அண்ட் லாஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஃபெசிலேட் பண்ணுறது புரோக்கர்ஸ் தான் பண்ணுறாங்க. அண்ட் புரோக்கரேஜ் சார்ஜஸும் இதுலேருந்து போகுது. இதெல்லாம் தான் நமக்கு ஒரு புரோக்கர் மூலமாக கிடைக்கக்கூடிய சர்வீசஸ் அப்படின்னு பார்க்குறது.
ஸோ இருந்து என்ன ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு நமக்கு வந்து அந்த அந்த கனெக்டிவிட்டி போகுது. இந்த எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்சேஞ்சில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளியரிங் கார்ப்பரேஷன் போகும். எக்ஸ்சேஞ்ச் நான் சொன்னது தான். இதில் வந்து ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுறது தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து ஒவ்வொரு என்ன சொல்கிறது ட்ரேடுக்குமே ஒரு மேட்ச் இருந்தால் தான், அந்த எக்ஸ்சேஞ்சில் மேட்ச் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் எக்ஸ்சேஞ்சோட மெயின் திங். அதாவது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியோட மெயின் திங். அண்ட் அதுலேருந்து கனெக்ஷன் எங்கே போகுது அப்படின்னா, கிளியரிங் கார்ப்பரேஷன் போகுது. கிளியரிங் கார்ப்பரேஷன் அப்படின்னா ஹோலி சப்சிடரி ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ். எக்ஸ்சேஞ்சஸோட ஒரு கனெக்டிவிட்டி தான் கிளியரிங் கார்ப்பரேஷன் சொல்கிறோம். இதுக்கு முந்தின வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் கிளியரிங் கார்ப்பரேஷன்னா என்ன அப்படின்னு. ஏன்னா என்எஸ்சிக்கு தனியாக ஒரு கிளியரிங் கார்ப்பரேஷன், பிஎஸ்சிக்கு தனியாக ஒரு கிளியரிங் கார்ப்பரேஷன். அதுதான் என்எஸ்சிசிஎல் அண்ட் ஐசிசிஎல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ரெண்டு மூலமாக தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. அது மூலமாக தான் இது நடக்குது. ஸோ இதுதான் என்னன்னா ஹோலி சப்சிடரி ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் திரும்ப கிளியரிங் கார்ப்பரேஷன்ல இருந்து நமக்கு எங்கே கனெக்ஷன் போகுது அப்படின்னா டெபாசிட்ரி போகுது. டெபாசிட்ரி அப்படின்னா லைக் சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா அது வந்து டிஜிட்டல் லாக்கர் மாதிரி. இது வந்து டெபாசிட்ரின்னு பார்க்கும்போது சிடிஎஸ்எல் அண்ட் என்எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம். சிடிஎஸ்எல் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளது, என்எஸ்டிஎல் வந்து என்எஸ்சிக்குள்ளது, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளது. லைக் இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோரேஜை தான் நம்ம வந்து டெபாசிட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் உள்ள எல்லா டெபாசிட்ஸுமே நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம். இதில் வருது, லைக் இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் இருக்குது, இந்த அக்கௌண்ட்டில் நான் இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு டெபாசிட்டில் தான் இருக்கும். இதுதான் லைக் ஒரு ஹோல் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு டெக்னிக்கல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது போக எக்ஸ்ட்ரா ரெண்டனா இருக்குது. அது என்ன அப்படின்னா, டெபாசிட்லேருந்து நமக்கு பேங்க்குக்கு தான் கனெக்ஷன் ஆகும். இது போக நமக்கு செபி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆள். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் செபி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. பேங்க் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பெயின் அண்ட் பே அவுட்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிவிடெண்ட்ஸ், அந்த ஒரு கம்பெனியில் உள்ள டிவிடெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு பேங்க்ல தான் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. ஸோ பேங்க்கும் இது கூட எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் செபியும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ பேங்க் அண்ட் செபி வந்து என்ன சொல்றது, மொத்த ஒரு மார்க்கெட்டோட ஒரு ஒரு அங்கம்னு வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, புரோக்கர்கிட்ட இருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது, திரும்ப எக்ஸ்சேஞ்சிட்ட இருந்து கிளியரிங் கார்ப்பரேஷன், கிளியரிங் கார்ப்பரேஷன்ல இருந்து டெபாசிட்ரி. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கனெக்டிவிட்டி. அண்ட் இந்த ரெண்டும் சேர்ந்து அது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி. இப்போ இதுல வந்து செபி வந்து நம்மளுக்கு தெரியும் ரெகுலேட்டரி ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு. இப்போ இதுல வந்து பையர் வந்து வாங்குறாங்க, அதாவது ஒரு ஷேர் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதுல இருந்து புரோக்கர் கிட்ட போகுது, புரோக்கர்ட்ட இருந்து எக்ஸ்சேஞ்ச் கிட்ட போகுது, திரும்ப புரோக்கர்ட்ட இருந்து செல்லர் கிட்ட போகுது. ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, அந்த அந்த ஒரு ப்ராசஸ். இதுக்கு இடையில எக்ஸ்சேஞ்சுக்கும் கிளியரிங் கார்ப்பரேஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் தான் நம்ம செகண்டா பார்த்தது. அண்ட் கிளியரிங் கார்ப்பரேஷன்ல இருந்து டெபாசிட்ரிக்கு போகும். இந்த டெபாசிட்ரியில தான் நமக்கு எல்லா சேவிங்ஸுமே இருக்கு. லைக் இது வந்து ஒரு டிஜிட்டல் லாக்கர். ஸோ இந்த டிஜிட்டல் லாக்கர்ல இருந்து புரோக்கர் கிட்ட போகும், அதே மாதிரி இங்க உள்ள புரோக்கர் கிட்டயும் போகுது. இதுதான் யூஸ்வலா நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். அண்ட் செபி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து செபி அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டர் வச்சுருக்கோம். இது அதே தான், பையர்ட்ட இருந்து புரோக்கர் கிட்ட போகுது, புரோக்கர்ட்ட இருந்து எக்ஸ்சேஞ்ச், இது அதே தான். அதுதான் சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். அண்ட் இது ஃபுல்லாக நமக்கு எதோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா செபியோட கண்ட்ரோலில் இருக்குது. அண்ட் இது ஃபுல்லாக நம்ம செக்மெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னா, புரோக்கர், புரோக்கர் டு எக்ஸ்சேஞ்சஸ், என்எஸ்சி ஆர் பிஎஸ்சியை தான் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். அண்ட் கிளியரிங் கார்ப்பரேஷன், கிளியரிங் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து என்எஸ்சிசிஎல் அண்ட் ஐசிசிஎல் தான் கிளியரிங் கார்ப்பரேஷன். அதுக்கப்புறம் அதுலேருந்து டெபாசிட்ரி கனெக்ட் ஆகுது. கனெக்டிவிட்டியோட டெபாசிட்ரியில் சிடிஎஸ்எல் அண்ட் என்எஸ்டிஎல், இந்த ரெண்டும் தான் நமக்கு சப்சிடரி, ஹோலி சப்சிடரின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த நாலும் எது கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா பேங்க் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா நமக்கு பே இன் பே அவுட் இதில் தான் நடக்குது. அண்ட் செபி வந்து ரெகுலேட் பண்ணுது, எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது எது அப்படின்னா செபி தான்.
ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து நமக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. யூஸ்வலா அதான் ப்ராக்டிக்கலா நம்ம ஈஸியா சொல்லிடலாம். பை பண்றோம், செல் பண்றோம் அவ்வளவுதான் அப்படின்னு. பட் இதுக்குள்ள இவ்ளோ ப்ராசஸ் நடக்குது. இவ்ளோ ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஈஸியா ஒரு ட்ரேட் எடுக்க முடியுது ஒரு நாளைக்கு அப்படின்னு. ஸோ இதுதான் டெக்னிக்கல் மூமெண்ட், டெக்னிக்கல் ப்ராசஸ். அதுக்கு அடுத்த வீடியோல நம்ம வந்து ஐபிஓனா என்னங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஸ்டாக் ஏன் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ராஜி. தேங்க்யூ, பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூர்.